Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5ல முடியிற நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 5ல முடிஞ்சிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்க, என்ன வந்திருக்கு? 25 ன்னு வந்திருக்கு இல்லையா? 25 வந்து எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்கும்? அதுக்கு நம்ம இங்க எழுதி இருக்கோம் டேபிள். 25 பாருங்க, எதை ஸ்கொயர் பண்ணா வந்திருக்கு? 5 ஸ்கொயர் பண்ணா வந்திருக்கு. நமக்குமே தெரியும் 5 5s are 25 அப்படின்னு தெரியும். சோ அப்ப இந்த 25க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 5 எழுதிக்கணும். சரியா? 25க்கு பதிலா என்ன எழுதிக்கணும்? 5 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்க என்ன நம்பர் இருக்கு? முன் பக்கமா 6ன்னு இருக்கு. 6 வந்து எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல வருது அப்படிங்கறத இந்த டேபிள வச்சு பார்க்கணும். 6 எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வரும் பாருங்க. 1 and 4க்கு நடுவுல வருமா? வராது. இந்த 4க்கும் இந்த 9க்கும் நடுவுல தான் 6ங்கிறது வரும். சோ அப்ப இந்த 4க்கும் இந்த 9க்கும் நடுவுல வர்றதால இதோட இந்த நம்பர்ஸ் பாருங்க, இந்த 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. 2 ஸ்கொயர்னு இருக்கு, 3 ஸ்கொயர்னு இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது ஸ்மால்னு பாருங்க. எது ஸ்மால்? 2 தான் ஸ்மால். அப்ப என்ன செய்யணும்? இதோட ஆன்சரா இங்க 2 தூக்கி முன்னாடி எழுதிடணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 அதுக்கு ஆன்சர் என்னது? 25. ஈஸியா புரிஞ்சுதா? சரி, இன்னொரு கணக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 இப்படி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம்? லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கன்னு சொன்னோம். 25 ன்னு வந்திருக்கு இல்லையா? அப்ப 25 வந்து ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா மாறும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 ன்னு மாறிடும். சோ 5 எழுதிருங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 12 ன்னு இருக்கு. இந்த 12 எங்க வருது அப்படிங்கறத ஸ்கொயர் டேபிள்ல பாருங்க. ஸ்கொயர் டேபிள்ல 12 எங்க வரும்? இந்த 9க்கும் இந்த 16க்கும் நடுவுல தான் 12ங்கிறது வரும். சோ அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4ம் 3யும் இதோட ஆன்சர்ஸா இருக்கு. இதுல எது ஸ்மால்? 3ங்கிறது தான் ஸ்மால். சோ அந்த 3 தூக்கி இங்க எழுதிருங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 அதுக்கு என்ன ஆன்சர்? 35. புரிஞ்சுதா ஈஸியா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18,225 பெரிய நம்பர் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் இதே சேம் மெத்தட் தான். லாஸ்ட் 2 டிஜிட்ல என்ன இருக்கு பாருங்க, 25 வந்திருக்கு. சோ 25க்கு நம்ம என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 ன்னு எழுதணும். மிச்சம் இருக்கிற என்ன நம்பரு? 182ங்கிறது மிச்சம் இருக்கிற நம்பர். அந்த நம்பர் எங்க வருங்கிறது ஸ்கொயர் டேபிள்ல பாருங்க. ஸ்கொயர் டேபிள்ல பாருங்க, 182 எங்க வரும்? அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த பாருங்க, 169க்கும் 196க்கும் நடுவுல தான் 182ங்கிறது வரும். அப்ப இந்த ஆன்சர்ஸ் பாருங்க, இதுல எது ஸ்மால்? 13 ஸ்கொயரா 14 ஸ்கொயரா? 13 ஸ்கொயர் தான் ஸ்மால். சோ அப்ப நம்ம எழுத வேண்டியது இங்க முன்னாடி 13 எழுதணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18,225 அதுக்கு என்ன ஆன்சர்? 135. சோ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இப்ப இந்த ரெண்டு கணக்கையும் பாருங்க. நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தட்ல இந்த ரெண்டு கணக்கை நீங்க என்ன செய்யுங்க? ஹோம் ஒர்க்கா போடுங்க. ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு தடவை நான் மறுபடியும் சொல்லி தரேன் எப்படி போடணும்னு. லாஸ்ட் 2 டிஜிட்ல இந்த மாதிரி 25 வரும். அந்த 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன போடணும்? 5 5s are 25ங்கிறதால ஒரு 5 போட்டுக்குங்க. 5 போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பர் என்னன்னு பாருங்க. மிச்சம் இருக்கிற நம்பர் இப்ப இங்க என்ன இருக்கு? 72 இருக்கு. அந்த 72 இந்த ஸ்கொயர் டேபிள்ல எங்க வருதுன்னு பாருங்க. அதுல இப்ப 72 எங்க வரும்? நீங்களே பாருங்க. இந்த 64க்கும் 81க்கும் நடுவுல தான் வரும். அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் வந்து 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். இதுல எது ஸ்மால்னு பாருங்க. ஸ்மால் எது? 8ஆ 9ஆ? 8 தான். அப்ப முன்னாடி நீங்க 8 தூக்கி போட்டீங்கன்னா 85 வரும். சோ ஒரு கணக்குக்கு ஆன்சர் நானே சொல்லிட்டேன் இல்லையா? சோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கணக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் டேபிள என்ன பண்ணுங்க, நான் இங்க 15 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நீ எழுதியிருக்கேன். நீங்க என்ன செய்யுங்க, 35 வரைக்கும் படிச்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு NMMSல எக்ஸாம் எழுதும் பொழுது ஈஸியா உங்களால கால்குலேஷன் போட முடியும். ஓகேவா? சீக்கிரமா அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.